ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து சாப்பிட்ற விஷயத்தில் 3 டைப்பான மக்கள். ஒரு மக்கள் எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு டெம்ட் ஆகி சாப்பிட்றது. குலோப்ஜாம், ஜாங்கிரி, ஜிலேபி, அப்புறம் எண்ணெயில் பொரிச்சா பழங்கள், அப்புறம் ஹோட்டலில் எல்லாத்தையும் கட்டுன்னு கட்டுவாங்க. அது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து அது அது எதையுமே சாப்பிடக்கூடாது, நம்ம இது சாப்பிட நம்ம உடம்ப நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கொண்டு புதுசு புதுசாக சிறுதானியங்களை கண்டுபிடிக்கிறது, எப்போயோ முடிஞ்சு போனால் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு டைப்பு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க சாப்பாடு, எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி. 3ஆவது டைப் வந்து எதையுமே கண்டுக்கிறது இல்லை, நான் நல்லதாக கெட்டதுன்னு யோசிக்காமல் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அது மாதிரி நான்லாம் 3ஆவது டைப்பு. இப்போ அதனால தான் நான் 44 கேஜி இருந்தால் இப்போ 82 கேஜி வரைக்கும் வந்திருக்கேன். ஹைட்டுக்கு ரொம்ப என்னோடய 5'2" ஹைட்டுக்கு வந்து அந்த வெயிட் ரொம்ப ஜாஸ்தின்னு தெரியும். இருந்தாலும் பெருசாக ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அது கொஞ்சம் வாக்கிங்கில் நடுவில் இப்போ ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போனது, அந்த வாக்கிங்லாம் குறைஞ்சி போய் யோகாலாம் குறைஞ்சி போடல, அது வந்து குறைய மாட்டேங்குது. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 75 அபோவ் வயசு இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா, இத்தனை நாள் பழக்கமில்லாத அந்த அரிசி உளுத்தம் பருப்பெல்லாம் விட்டுட்டு சிறுதானியங்கள், ஒரு செரிக்காத ஹார்ட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்குறாங்களாம் நல்லா. அது என்ன, அது எந்தளவுக்கு டைஜஸ்ட் ஆகுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே வந்து அதெல்லாம் செரிக்குமான்றது ஒரு பாயிண்ட்டு. செரிக்கலைன்னு வச்சிங்களேன், அது கூட வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டாடலாம். அதெல்லாம் அந்த வயசுக்கு மேலேயே அதை வந்து அவ்வளோ தூரம் சாப்பாடு விஷயத்தில் இது பண்ணி சாப்பிட்றோம். நார்மல் சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நெய் எண்ணெய் அந்த மாதிரி ஸ்வீட்டு ஹாட்டெல்லாம் சாப்பிடாம சாதாரண சாப்பாடு அந்த வயசுக்கு மேலே ஒரு 2 இட்லியோ 3 இட்லியோ கொஞ்சமாக சாதாரண செஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க உடம்ப நல்லா பார்த்துக்கலாம். அது ஒரு அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்மளுக்கு சாப்பிடும்போது லாலாஜலம் வந்து ஊறணும். அந்த சாப்பாடை பார்த்த உடனே நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரணும். ரொம்ப பலவந்தமாக அந்த கண்டதையும் புதுசாக கண்டுபிடிச்சி ரொம்ப ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காமல் அது சாப்பிடும்போது அந்த எந்த அளவுக்கு உடம்புல ஒட்டுங்கிறது மனசுக்கும் சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம், உடம்புக்கும் இது இருக்குது, சம்மந்தம் ரொம்ப இருக்குது. அதனால் வந்து நம்ம மனசுக்கு பிடிக்காமல் அதை கஷ்டப்பட்டு சாப்பிடும்போது உடம்புல ஒட்டுமாங்கிறது எனக்கு பெரிய டவுட்டு. ஒட்டாது. ஏன்னா 22 வயசுக்கு மேலே சாப்பிட்றது ஒட்டாதுங்கும்போது இதுமாதிரி பிடிக்காமல் சாப்பிடும்போது சுத்தமாக ஒட்டுறதுக்கு சான்ஸே இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால் வந்து நான்லாம் அப்படி தான். என்னென்னா எனக்கு பெரிய அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸு சாப்பிட்ணுன்ற பெரிய ஆசையெல்லாம் இருக்காது. அதனால் வந்து நார்மல் சாப்பாடே கொஞ்சம் குறைச்சி ஒரு 7-8 இட்லி சாப்பிட்றதுக்கு போல் ஒரு 4 இட்லி 3 இட்லி இப்படி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றதா இருந்தால் 1, 2 சாப்பிட்டுக்கலாம். இப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் மொழியே. எல்லாத்தையும் போட்டு இந்த சாப்பாடு விஷயத்தில் போட்டு இது பண்ணிக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச லேடிஸ் வந்து நிறைய பேர் 50 அபோவ் இருக்கிறவங்க இங்கே ஹைதராபாத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லே வந்து இங்கே கறி பாயிண்ட் ஒன்று இருக்கும். 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் கொடுப்பான். 10 ரூபா அப்போ இருந்தது, இப்போ என்ன விலையோ தெரில, 20 ரூபா இருக்கலாம். அது வந்து அந்த இதுலேருந்து சாக்குலேருந்து அவன் அந்த காய்கறி எல்லாம் கழுவுறதே இல்லை, அப்படியே கட் பண்ணி அந்த மசாலா கொஞ்சம் தூவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த காய்கறி வாங்குகிற காய்கறிலாம் வந்து குவாலிட்டியே இருக்காது. எல்லாம் கொஞ்சம் லைட்டாக அழுகுன மாதிரி இருக்க காய்கறி சீப்பாக வாங்கிட்டு வந்து அதில் தான் மசாலா போட்டு இந்த எண்ணெயை ஃப்ரை பண்ண எண்ணெயிலே போட்டு முக்கி எடுத்து அதை விற்றோடனே இந்த லேடிஸ் எல்லாம் வந்து சமைக்க சோம்பேறித்தனப்பட்டு சாதத்தை மட்டும் வச்சுட்டு அந்த எஸ்பெஷலி ரிட்டரான ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் இருக்க பெண்கள் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு அந்த கறியும் சப்பாப்பும் வாங்கிட்டவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அதே மத்தியானம் போட்டுக்கலாம். இவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி அதை சாப்பிட்டு அப்படியே இருந்த மாதிரி பார்த்து எங்கள் நிறைய பேர் ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது. அதாவது உயிர் போய் உயிர் வந்துன்னு வச்சுங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிறது பெட்ரு. அதுமாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கெலாம் போகக்கூடாது. மினிமம் நம்ம வந்து உடம்பு பார்த்துக்கிட்டாலே போதும், ஹாப்பியாக இருக்கலாம். அப்படி வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டு 1000 வருஷம் வந்து சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. அதனால் வந்து ஒரு சாப்பாடை சாப்பிட்டா நாக்கில் வந்து உமிழ்நீர் ஊறணும். அப்போ தான் அந்த சாப்பாடு சாப்பிட்ணுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எனக்கு வந்து அப்படி மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்கிறது அப்படியோ இல்லை சாப்பிட்றதோ சரின்னு எனக்கு தோணலை. சைக்கலாஜிக்கலாக நான் அதுக்கு வந்து ரெடியாக இல்லை. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.